வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. தீபாவளிக்கு முன்ன இருந்தே மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால் துணியெல்லாம் துவைச்சி ரூம்குள்ளாரே போட்டு வச்சுருக்கேன் மேலே. இன்றைக்கி அந்த துணியெல்லாம் எடுத்து வெளியில் போடணும். வெயில் நல்லா ஜோராக வருது இல்லையா? அதனால் வெயிலில் போட்டு காய வச்சு மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்திருக்கேன். இவ்வளோ துணி இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த அளவுக்கு ரூம்குள்ளாரவும் இருக்குது. அது எல்லாமே எடுத்து வெயிலில் போடணும். இது எல்லாமே காஞ்ச துணி தாங்க. ரூம்குள்ளாரே போட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம வெயிலில் போடாமல் அப்படியே மடித்து வைக்க முடியாது, ஒரு மாதிரி நல்லா இருக்காது இல்லையா? அதனால் வெயிலில் போட்டு மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிலில் போட்டுட்ருக்கேன். இந்த ரோஜாப்பூ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலையெல்லாம் சிறுத்து போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த எறும்பு மருந்து இருக்கு இல்லையா? அந்த எறும்பு மருந்து தான் லைட்டாக தூவி விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம செடியெல்லாம் காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அப்படியே செடியுமே ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த செடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு மருந்து போட்டிருக்கேன். இந்த ரோஜாப்பூ செடி மட்டும் ஒரு மாதிரி சிறுத்த மாதிரியே தாங்க இருக்குது. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகியுமே அப்படியே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏற்கனவே ஒரு டைம் தண்ணியில் கரைச்சி போட்டேன் இல்லைங்களா அந்த எறும்பு மருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மணி பிளான்ட் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலை விடாமல் கடிச்சு வச்சுருக்குங்க. வெத்தலை செடியுமே இருக்குது, மணி பிளான்ட் செடியுமே இருக்குது. அது ஏதோ ஒரு புழு வந்துட்டு இதுக்குள்ளார இருக்கும் போல் ஒரே இலை விடாமல் கடிச்சு வச்சுருக்கு. சரி, அதுக்குமே அந்த புழு இருந்தால் சாகட்டும், ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே அந்த மருந்தை வந்து தூவி விட்டுருக்கேன். இது வந்துட்டு நம்ம நட்டு வச்சு இல்லைங்களா பதியம் போட்டு, அந்த மல்லிகைப்பூ செடிங்க துளுத்து வந்துடுச்சு. அது வரைக்கும் பாருங்கள், அந்த சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த மல்லிகைப்பூ செடி தான். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த செடியை வந்துட்டு நம்ம பதியம் போட்டு அதை எடுத்து தனியாக நட்டு வச்சோம். இந்த பூ நல்லாயிருக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செடியை மட்டும் பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்து நட்டேன். இந்த செடி நம்ம பதியம் போட்டது நட்டது எல்லாமே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நான் பதியம் போட்டு நடும்போது இந்த செடி இவ்வளோ அழகாக வந்துடுச்சுங்க. இது வந்துட்டு புதினா செடி. இந்த தொட்டியில் வந்துட்டு வேறு செடி இருந்தது இல்லையா, அதையுமே நம்ம புதினா செடி நட்டோம் இல்லையா, அதையுமே நல்லா துளுத்து வந்துடுச்சு. ஏற்கனவே வல்லாரக்கீரை வந்து கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். அதுவும் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த இடத்துல தான் கட் பண்ணிட்டு போனேன். பாதி மட்டும் கட் பண்ணியிருக்கேன், இன்னும் பாதி அப்படியே இருக்குது. இந்த செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டேங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக துளுத்துருக்கு பாருங்களேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இல்லைங்களா, அங்கே முன்னாடி இருக்குது பாருங்கள், அது இருக்குது பாருங்கள். இந்த செடி தான். இந்த செடியை வந்துட்டு சும்மா குரங்கு வந்துட்டு அப்படியே ஆட்டி ஒரு கிளையை உடச்சிடுச்சிங்க. அது வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்படியே பூனி விட்டால் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கு பாருங்களேன். சரி இருக்கட்டும், நல்லா தானே இருக்குது, வந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பிரண்டை செடியெல்லாம் பாருங்கள், இன்னும் ஒரு நாளைக்கு கட் பண்ணி துவையல் பண்ணலாம் போல். இந்த பிரண்டை செடியுமே சும்மா லைட்டாக அப்படி ஊனி விட்டேன் பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் கட் பண்ணிட்டேன். அது கூட வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து வரும்போது வழியில் பறிச்சுட்டு வந்த பிரண்டையுமே சேர்த்து வச்சு துவையல் பண்ணேன். இப்போ திரும்பவும் வந்துடுச்சு. என்னன்னே தெரியல, இந்த தும்பி வந்துட்டு முன்னாடியே அப்படியே நான் என்ன தான் ஓட்டினாலும் அது ஓடலை, அது முன்னாடியே பறந்துட்டுருக்குதுங்க பயப்படாமல். இதுக்கு மேலே மழை நாள்னாவே இந்த துணியை காய வச்சு எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குங்க எங்களுக்கு. கட் பண்ணி விட்ட இந்த தொட்டாச்சினிங்கி செடியுமே நல்லா துளுத்து வருது. புதினா செடிங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா துளுத்து வந்திருக்குங்க. இந்த செடியில் பூ பூத்துருக்கு. புதினா செடி பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா, அது துளுத்து வருது. இந்த லாஸ்ட்டாக இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நட்டு இருக்கேன் தழையை. அதில் ஏற்கனவே வேறு செடி இருந்தது. சரி, அந்த செடியை எடுத்துகிட்டு இப்போ புதினா தழையே இருக்கட்டும், அதுவே நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நட்டிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஏபி ஒரு 4 போட்டோம்னா சீக்கிரமாக வந்துடுங்க புதினா தழையெல்லாம். டிஏபி மட்டும் சும்மா ஒரு 4 நாள் போட்டு தண்ணி விட்டோம்னா ஒரு 4 நாளில் மிஞ்சி போனால் ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக துளுத்து வந்துடும். நம்ம திராட்சை பழம் செடி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடணும் போல். கொஞ்சம் இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது. சரி, கட் பண்ணி விடணும், ஸ்டூல் போட்டு மேலெல்லாம் ஏறி கட் பண்ணி விடணும் அப்படின்றதுனால கதிர் இருக்கணும் ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுவும் பண்ணலை நான்.
இன்னொரு நாளைக்கு கதிர் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு அதை அவனை கட் பண்ண சொன்னோம்னா ஸ்டூல் போட்டு மேலே ஏறி அதை நல்லா அழகாக கட் பண்ணி விட்டுடுவான் அப்படின்றதுனால அப்படியே விட்டுருக்கேன். அதை கட் பண்ணும்போது நான் எப்படியெல்லாம் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இதை பழம் வச்சிச்சுன்னா இந்த குரங்குங்க கிட்ட எப்படி காப்பாற்றி அந்த பழத்தை பழுக்க வைப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த செடியிலையுமே அந்த மருந்து போட்டிருக்கேங்க. ரோஜாப்பூ செடியெலாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் லைட்டாக துளுத்து வருது. ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா வரும் பாருங்கள். தழையெல்லாம் நல்லா ஒரு மாதிரி பெருசாக நல்லா வரும். அந்த மாதிரி வர்றதில்ல. நான் மருந்து போட்டுமே அதே மாதிரி ஒரு மாதிரி சிறுத்த மாதிரி தான் வருது. இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். லைனாக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் சின்ன சின்ன டப்பாயங்களில் வேஸ்ட்டாக இருக்க டப்பாயங்களில் தான் இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வாட்டர் பாட்டிலில் வச்சுருக்கான். கதிர் தான் வச்சான் மெயினாக இதெல்லாமே. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. துணியெல்லாம் ஒரு அன்னக்கூடை துணியை காய போட்டுட்டு இன்னமும் ஒரு அன்னக்கூடை இருக்குது. அதையுமே இது மேலே இப்படியாச்சும் காய போடணும். கொடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வெயில் ஜோராக வர்றதுனால காஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று கூட போட்டு விடலாம். இல்லை கொஞ்ச நேரம் உணர்ந்ததும் அதை எடுத்துகிட்டு இதை போட்டு விடலாம் அப்படிங்கிறதுனால இன்னொரு அன்னக்கூடையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். எனக்கு கீழே இருக்கிறத விட மேலே வந்தால் தாங்க ரொம்ப பிடிக்குமே. அது என்னமோ தெரியல. செடிங்களை பார்த்துட்டு மேலே வந்தோம்னாவே ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த துணி காய வச்சாலுமே மேலே கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்ப சாயங்காலம் எடுக்கிற டைம்லேயும் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி நிதானமாக இருந்து தான் எடுத்துகிட்டு போவேன். மைண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும் மேலே வந்தனாவே. காய போட்டு முடிச்சுட்டு நான் கீழே கிளம்பிட்டேன். கீழே போயிட்டு இருக்கிற வேலையை பார்க்கணும் இல்லையா, அதனால் இது காஞ்சிட்ருக்கட்டும். சாயங்காலமாக எடுத்துப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.